புஷ்கர், லட்சுமி ராமகிருஷ்ணன், சௌந்தர்யா, ரஜினிகாந்த் இந்த பெண் இயக்குநர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் நம் மேக்னா. கலைத்துறையில் பல அவதாரங்களை கொண்டு கதாநாயகியாகவும் இசையமைப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் மற்றும் இயக்குநராகவும் இப்படி பல பரிமாணங்களில் சகலகலா வள்ளியாக பணியாற்றுகிறார். இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சார்பாக இங்கே வந்திருக்கிற எல்லா பெரிய ஆட்களுமே பேசிட்டாங்க. எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவர் இருக்க பிஸியில் எனக்காக நமக்காக தத்தோஸ்ரீ இங்கே வந்ததுக்காக சரவணன் சார் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் நம்மளோட படத்தோட டீமுக்காகவும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இங்கே எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். கேமராமேன் சாராக இருக்கட்டும், அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. புது ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி எல்லாம் வேலை வாங்கணும் அப்படின்றது அவர் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்ன முதல் காரணமே மேக்னா அவர்கள் தான். ஏன்னா கடின உழைப்புக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்லுவேன். பல தடைகளையும் மீறி நிறைய கஷ்டங்களையும் தாண்டி நம்ம செய்யணுங்கிறது நம்ம எல்லோரும் எப்பொழுதுமே எல்லாருமே நமக்கு கொடுக்குற அறிவுரையாக இருக்கும். இல்லை நம்ம சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லுவோம். அதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இவங்க இவங்களுடைய வளர்ச்சி அதில் நான் இன்றைக்கி ஒரு 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 பங்கு இருக்கிறதுல, அதில் ஒரு பார்ட்டாக நான் இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் ரொம்ப சிறப்பாக அமையணும், வெற்றி படமாக அமையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு சின்னது, நான் ஒரு ஏர்போர்ட் போக வேண்டியிருக்கு. அந்த அவசரத்தினால தான். அண்ட் வேறு எதுவும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். தேங்க்யூ. எல்லோருக்கும் காலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் என்ன சொல்கிறது, ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான டைட்டில் வச்சுருக்காங்க, டிவிகே அப்படின்னு. ஸோ டிவிகே மாதிரி இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் மலேசியாவிலேருந்து நம்முடைய இரத்த சொந்தங்கள் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. நிறைய பேர் நடிகர்களாக மாறியிருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் டிஎஸ்ஒய் அவர் இந்த படத்தில் நாயகனாக அறிமுகமாக இருக்கார். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அவர் கூட கொஞ்சம் சீன்ஸ் தான் நடித்தேன். அப்புறம் அந்த படத்தை தயாரித்த மேக்னா மேடம், அந்த டைரக்ஷன் டீம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இந்த படம் ஒரு போலீஸ் பேஸ்டு, ஆனால் த்ரில்லிங்காகவும் இருக்குது, ஹியூமராகவும் எடுத்திருக்காங்க. நிறைய சென்டிமெண்ட்ஸ், எமோஷனல், இப்படி ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் எல்லாம் கலந்த ஒரு போலீஸ் கதை. நல்லவர்கள், கெட்டவர்கள், அப்போது போலீஸில் எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி எடுத்திருக்காங்க இயக்குனர். ஸோ இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் இப்போ டிஎஸ் சார் அண்ணன் தான் அந்த படத்தில் மெயினாக அவர் பயங்கர ஹியூமர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இப்போ பொதுவாகவே வெற்றி படங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆள் நம்ம தேனப்பன் சார். அவரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு. அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அது ரொம்ப ஆசீர்வாதம். ஒரு பெரிய அனுபவசாலி. இப்போ வர்ற எல்லா படங்கள்லையுமே தேனப்பன் சார் இருப்பார். ஏன்னா அவர் நிறைய அட்வைஸும் ஸ்பாட்டில் அவ்வளோ எல்லாரையும் கண்டித்து, அவர் இந்த தயாரிப்பாளராக இருந்ததுனால எந்த தவறுகள் நடந்தாலும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி அந்த படத்தை நல்வழிப்படுத்துறதுல அவர் எப்பயுமே ஒரு பங்கெடுப்பார். ஸோ இந்த படத்துலேயும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவா, என்னுடைய அன்பு தம்பி வேல்ராஜ் சாருடைய உதவியாளர், அப்புறம் வினோத் கேமராமேன், அவங்க இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்தார். ராத்திரி பகலாக காட்டுக்களையும் முள்ளு காட்டுக்களையும் இருந்து எடுத்தார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு பேர் தெரியல, ரம்யா, தீபிகா,
அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல சிறந்த நடிகர்களாக வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையில் ஒரு பெரிய வித்தியாசமான படமாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்தபடியாக ரம்யா எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இந்த மத்தியில் முதலாக நிற்கிறதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னோட சார்பில் இன்னைக்கு நம்ம மத்தியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தத்துஸ்ரீ எம் சரவணன் அவருக்காக ரொம்ப நன்றி. தத்துஸ்ரீ சிரமம் பாராமல் நம்ம மத்தியில் இன்னைக்கு இந்த பூஜைக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் டைரக்டர் மேடம் மேக்னா, அவங்க ஒரு முழு நம்பிக்கை வச்சு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து ஒரு முழு எடுத்திருக்கேன்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு நன்றி போய் சேரும். என்னோட நடித்த எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா தேனப்ப சார் ரொம்ப நன்றி உங்களோட அட்வைஸ். அதே மாதிரி ரமேஷ் சார், நிறையா நாங்கள் வந்து கேரவனில் உட்காந்தும் போது இது நிறைய நம்ம வந்து பார்த்து பழகியிருக்கிறோம். ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு த்ரில்லிங்கான ஒரு கதையில் வந்து செஞ்சுருக்குது காரணமே வந்து அவங்களோட அட்வைஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கேமராமேன் மிஸ்டர் சிவா அண்ட் வினோத், ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டும் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா பெண்கள் எங்களோட இணைந்து ஆக்டிங் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. மலேசியா டீம் அஃப்கோர்ஸ் மறக்க முடியாது. நம்மளோட இணைஞ்சு அலெக்ஸ், சரவணன், நந்தா, ஸோ எல்லாம் எங்களோட ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்திருக்கிறாரு, இன்றைக்கி நம்மளோட இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்னால் இது வந்து எல்லாத்தோட உழைப்புள் தான் இது வந்து நடந்திருக்கு. ஸோ தேனப்ப சொன்ன மாதிரி, ரமேஷ் சார் சொன்ன மாதிரி தான் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப ஒரு 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 சுவாரஸ்யமான கதையில் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லி, அதே டைமில் மீடியா பார்ட்னர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த வேலையில் நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ டத்தோ சரவண்ஜி. ஒரு மலேசியாவே இங்கே வந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாடு மலேசியா போய் ஒரு ட்ரெண்டு, ஒரு ஹீரோ போனார், யார்? விஜய் சார் போனார். தமிழ்நாடு மலேசியா ஆயிடுச்சு, டோட்டல் தமிழ்நாடு. அதுதான் டிவிக்கேன்னு ஒவ்வொரு நடிகரும் ஒரு சிஎம் ஆகலாம் அப்படிங்கிறது கனவு. எம்ஜிஆராக இருக்கட்டும், ரீகனாக இருக்கட்டும், என்டிஆராக இருக்கட்டும், டிஎஸ் வரலாம், அடுத்து யார், என்டிஆராக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் நடிகருங்கிறது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், செகண்ட் சர்வீஸ். நடிகருங்கிற சர்வீஸ் வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது. கை போகும், கால் போகும், இடுப்பு உடையும், கழுத்து உடையும். எனக்கு தெரிஞ்சு கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, என் பீரியடில் மினிஸ்டர் ராஜாராம்னு ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆர் பீரியடில். எவ்வளோ பேருக்கு தெரியாது. அவரோட அண்ணன் பையனோ தம்பி பையனோ என்னுயிர் தோழர் பாபுன்னு ஒருத்தர் வந்தார். அவரை செதுக்கியிருப்பார் பாரதி ராஜா. ஒரு அரசியல் படம்னா நான் பாரதி ராஜா சார் படத்தில் பார்த்தது என்னுயிர் தோழன் தான். இந்த ரியாலிட்டி அரசியல் அவ்வளோ பெரிய அந்த ஹீரோவோட பெரும்புள்ளி படத்தில் நான் சும்மா கிலோட ஆர்டிஸ்டாக எட்டி பார்ப்பேன். விக்ரமன் படத்தில் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பெரிய மனிதன், நல்ல யங் சாஃபா, ஜென்வை அவர், அந்த காலத்து ஜென்வை. ஒரு கழுத்தில் அடிபட்டு அவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ரொம்ப ட்ராஜடி. அதுதான் சினிமா. உங்களை வந்து ஒரே நைட்டில் உச்சத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் பெயினை கொடுக்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு பெயின். சேதுபதி உச்சத்துக்கு வந்து நான் அதே 3 நாள் படம் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர் ஹவுஸ்ஃபுல். ஒரு சின்ன படத்துக்கு போய் கால் ஒடிஞ்சு 1.5 வருஷம் நடிக்க முடியல. 16 படத்தில் என்னால் நடிக்க முடியல. ஸோ சினிமா சந்தை சோதனை தான் எடுத்துக்கிட்டேன், வேதனை இல்லை. அதே மாதிரி மேக்னா ஃபிலிம்ஸ் இன்றைக்கி டிவிக்கே எப்படி விஜய் சார் வந்து ஒரு கான்ஃபிடென்ட், விஜய் சாரை வளர்த்ததே அந்த டைலாக் டெலிவரி தான். எந்த படத்தை எடுத்துங்க, அவர் ஆக்ஷன் படம் எடுங்க, அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் சினிமா வார்த்தைகள்
சக்ஸஸ்க்கு அவரை கொண்டு போயிடும். அதே மாதிரி கலைஞர் சார் பராசக்தியில் எழுதுகிற வார்த்தைகள் சிஎம்மாக உட்கார வச்சது. டிவிக்கே தயாரித்து இந்த படத்தை வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். இப்போ டத்தோ சரவணன் சார் சொன்ன மாதிரி மேகனா எனக்கு ரொம்ப வருஷமான ஃப்ரெண்டு. நிச்சயமாக அவங்களுக்காக தான் அந்த படம் நடித்தேன். நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு கேமராமேன் சிவா ஆகட்டும், ஒரு ஜெய்சன் ஆகட்டும், எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பெருசாக போகல, சின்ன படங்கள் பெருசாக ஓடிட்டுருக்கு. இப்போ சிறை எடுத்துங்க, அதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் இயரில் எல்லா பெரிய படத்தை அந்தளவு ஓடல, சின்ன படங்கள் ரொம்ப பெருசாக ஓடுது. அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். இவர் நம்ம மூணார் ரமேஷ் மிக ராசியான ஒரு நடிகர். டிகேஎஸ் அவர் நடித்த எல்லா படமும் பெரிய ஹிட்டு. அதனால் எல்லா அம்சமும் இந்த படத்தில் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு இது மூலமாக எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமையணும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.